பாலிவுட், டோலிவுட், ஹாலிவுட், மோலிவுட் என ஒவ்வொரு மொழி படங்களுக்கும் ஒவ்வொரு ரசிகர்கள் பட்டாளம் உண்டு. இந்தி படங்களுக்கோ, தெலுங்கு படங்களுக்கோ, தமிழ் படங்களுக்கோ, மலையாள படங்களுக்கோ இருக்கும் பீச்சி ஏனோ கன்னட படங்களுக்கு பல நாட்களாக கிடைக்காமலே இருந்தது. அண்மையில் அந்த ட்ரெண்டை உடைத்த 2 படங்கள், ஒன்று KGF, மற்றொன்று காந்தாரா. இதில் காந்தாரா திரைப்படத்தை இயக்கி அதில் நடித்து கன்னட திரையுலகில் புரட்சியை ஏற்படுத்திய ரிஷப் ஷெட்டியை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். ரிஷப் ஷெட்டி கன்னட சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர். அவரது உண்மையான பெயர் பிரசாந்த் ஷெட்டி. 1983ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி கர்நாடகாவின் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள குண்டாபுரா தாலுகாவில் உள்ள கேரடி கிராமத்தில் பிறந்தவர். ரிஷப் ஷெட்டி கன்னட திரையுலகில் தனது தனித்துவமான கதைகளாலும் நடிப்பாலும் இயக்கத்தாலும் பிரபலமடைந்தவர். குறிப்பாக காந்தாரா திரைப்படத்தின் மூலம் இந்தியா முழுவதும் புகழ் பெற்றார். இப்போது ரிஷப் ஷெட்டியின் ஆரம்ப வாழ்க்கை, கல்வி, திரைத்துறை பயணம், முக்கிய திரைப்படங்கள், விருதுகள், தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் எதிர்கால திரைப்படங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். அவரது வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்கள் ஆழமாக ஆராய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. ரிஷப் ஷெட்டியின் ஆரம்ப வாழ்க்கை மிகவும் சாதாரணமானது. அவர் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள குண்டாபுராவில் தனது பள்ளி படிப்பை முடித்தார். பின்னர் பெங்களூருவில் உள்ள விஜயா கல்லூரியில் B.Com பட்டம் பெற்றார். பெங்களூருவில் இருந்தபோது அவர் யக்ஷகான நாடகங்களில் ஈடுபட்டார். இது அவருக்கு நடிப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்தியது. யக்ஷகானா என்பது கர்நாடகாவின் பாரம்பரிய நாடக வடிவம். இது இசை, நடனம் மற்றும் கதை சொல்லல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இந்த அனுபவம் அவரது திரைப்படங்களில் பாரம்பரிய கூறுகளை இணைக்க உதவியது. பட்டப்படிப்புக்கு பிறகு அவர் பெங்களூருவில் உள்ள அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தில் திரைப்பட இயக்கத்தில் டிப்ளமோ பெற்றார். இந்த கல்வி அவருக்கு திரைத்துறையில் அடிப்படை திறன்களை வழங்கியது. திரைத்துறையில் நுழைவதற்கு முன்பு ரிஷப் ஷெட்டி பல்வேறு வேலைகளை செய்தார். அவர் தண்ணீர் கேன்கள் விற்பனை செய்தார், ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டார், ஹோட்டலிலும் வேலை செய்தார். இந்த கடினமான காலகட்டத்தில் அவர் திரைப்படத் துறையில் நுழைய முயற்சித்தார். அவர் ஆரம்ப காலத்தில் கிளாப் பாய், ஸ்பாட் பாய் மற்றும் உதவி இயக்குநராக தொடங்கினார். இந்த அனுபவங்கள் அவருக்கு திரைப்பட உருவாக்கத்தின் அடிப்படைகளை கற்றுக் கொடுத்தன. அவரது போராட்டங்கள் அவரை விடாமுயற்சியுடன் செயல்பட வைத்தன. ஒரு காலத்தில் ஒரு திரைப்பட பள்ளியில் நிகழ்ச்சியில் தண்ணீர் கேன்கள் வழங்கிய போது அங்கு சேர்ந்து படித்தார் என்றும் கூறப்படுகிறது. இந்த கடின உழைப்பு அவரது வெற்றியின் அடித்தளமாக அமைந்தது. ரிஷப் ஷெட்டியின் திரைப்பட பயணம் 2012ஆம் ஆண்டு துக்ளக் திரைப்படத்தில் வில்லன் வேடத்தில் தொடங்கியது. அதன் பிறகு 2013இல் லூசியா திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரியாக சிறிய வேடத்தில் நடித்திருந்தார். 2014இல் உளிடவரு கண்டாண்டே திரைப்படத்தில் ரகு என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். இந்த திரைப்படத்தை ரக்ஷித் ஷெட்டி இயக்கினார். அவருடன் ரிஷப் நட்பு கொண்டார். இந்த ஆரம்ப கால திரைப்படங்கள் அவருக்கு அனுபவத்தை வழங்கின. 2016ஆம் ஆண்டு ரிஷப் ஷெட்டியின் இயக்குனர் அறிமுக ஆண்டாக அமைந்தது. அவர் ரிக்கி திரைப்படத்தை இயக்கினார். இது சராசரி வெற்றியை பெற்றது. ஆனால் அதே ஆண்டு கிரிக் பார்ட்டி திரைப்படத்தை இயக்கி பெரும் வெற்றியை பெற்றார். இந்த திரைப்படம் கல்லூரி வாழ்க்கையை பற்றியது மற்றும் இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பையும் இத்திரைப்படம் பெற்றது. இதற்காக அவர் கர்நாடக மாநில விருது, பிலிம்பேர் விருது மற்றும் சைமா விருதுகளை வென்றார். கிரிக் பார்ட்டி அவரை பிரபல இயக்குநராக உயர்த்தியது. 2018இல் ராமண்ணா ராய் திரைப்படத்தை இயக்கினார். இது குழந்தைகள் திரைப்படமாக இருந்தாலும் 66வது தேசிய திரைப்பட விருதில் சிறந்த குழந்தைகள் திரைப்படத்துக்கான விருதை வென்றது. இதுவும் கர்நாடகா மாநில விருதை பெற்றது. இந்த வெற்றி அவரது பல்துறை திறனை வெளிப்படுத்தியது. நடிகராக 2019இல் பெல் பாட்டம் திரைப்படத்தில் முதலாக கதாநாயகனாக அறிமுகமானார். இது ஒரு த்ரில்லர் கதையாகவும் 2021இல் கருட கமனா விருஷப வாகனா திரைப்படத்தில் ஹரி என்ற மங்களூரு கேங்ஸ்டர் வேடத்தில் நடித்தார். இது விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 2022ஆம் ஆண்டு தெலுங்கு திரைப்படமான மிஷன் இம்பாசிபிள் திரைப்படத்தில் சிறிய வேடத்தில் நடித்தார். ரிஷப் ஷெட்டியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை 2022இல் காந்தாரா திரைப்படம். இதை அவர் இயக்கி நடித்திருந்தார். இது கர்நாடகாவின் உள்ளூர் பாரம்பரியங்களை, குறிப்பாக பூதகோலா மற்றும் தெய்வ வழிபாடு அடிப்படையாக கொண்டது. இந்த திரைப்படம் உலக அளவில் 2வது அதிக வசூல் செய்த கன்னட திரைப்படம் என்ற பெருமையை பெற்றது. காந்தாரா இந்தியா முழுவதும் பல மொழிகளில் வெளியிடப்பட்டது. பெரும் பாராட்டுகளையும் பெற்றது. இதற்காக அவர் 70வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகர் விருதை வென்றது மட்டுமல்லாமல் அத்திரைப்படம் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்துக்கான விருதையும் வென்றது. 54வது சர்வதேச இந்திய திரைப்பட விழாவில் சிறப்பு ஜூரி விருதையும் வென்றது. காந்தாரா அவரை தேசிய அளவில் அறியப்பட்ட நட்சத்திரமாக மாற்றியது.
2014 ஒரு ஷோவுடன் தொடங்கிய அவரது பயணம் 2025 5000 ஹவுஸ்ஃபுல் ஷோக்களாக மாறியது என்று அவர் நினைவு கூர்ந்தார். தயாரிப்பாளராகவும் ரிஷப் ஷெட்டி சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறார். அவர் 5 திரைப்படங்களுக்கு மேல் தயாரித்துள்ளார். இவை அவரது பாரம்பரிய இந்தியா மற்றும் உள்ளூர் கதைகளில் ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறது. விருதுகளை பொறுத்தவரை ரிஷப் ஷெட்டி பல்வேறு விருதுகளை வென்றுள்ளார். 2025 அவர் தேசிய விருதுகளை பெற்றபோது ஒரு திரைப்படம் எல்லாவற்றையும் மாற்றும் என்று கூறினார். எதிர்கால திட்டங்களை பொறுத்தவரை காந்தாரா சாப்டர் 1 2025 அக்டோபர் 2 வெளியானது. இது காந்தாரா திரைப்படத்தின் ப்ரீக்வலாக அமைகிறது. ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்துள்ளார். அத்திரைப்படம் இப்போது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. காந்தாரா திரைப்படத்தின் முதல் பகுதியை விடவும் இந்த திரைப்படம் அதிகம் வசூல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அஸ்வின் கங்காராஜு இயக்கத்தில் ஒரு வரலாற்று ஆக்ஷன் டிராமாவில் நடிக்கவிருக்கிறார். இதன் மூலம் தெலுங்கு சினிமாவில் அவர் ஹீரோவாக அறிமுகமாகிறார். இது சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் இத்திரைப்படம் வெளியாக இருக்கிறது. இத்திரைப்படம் ஒரு கலகக்காரனின் கதை என்று சொல்லப்படுகிறது. 2025 அவரது வெற்றி தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரிஷப் ஷெட்டி கர்நாடகாவின் பாரம்பரிய கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதில் ஆர்வமுள்ளவர். காந்தாரா போன்ற திரைப்படங்கள் அவரது உள்ளூர் வேர்களை பிரதிபலிக்கின்றன. முடிவாக ரிஷப் ஷெட்டி ஒரு சாதாரண இளைஞரிலிருந்து தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கலைஞனாக உயர்ந்துள்ளார். அவரது போராட்டங்கள், திறமை மற்றும் உறுதி இளைஞர்களுக்கு உத்வேகமாக உள்ளது. கன்னட சினிமாவை உலக அரங்கில் கொண்டு சென்ற அவரது பங்களிப்பு மறக்க முடியாதது. எதிர்காலத்தில் அவர் மேலும் சிறந்த திரைப்படங்களை வழங்குவார் என்று நம்பலாம். ரிஷப் ஷெட்டியின் வாழ்க்கை ஒரு உத்வேக கதையாகும். இது கடின உழைப்பின் மூலம் கனவுகளை நனவாக்க முடியும் என்பதை நிரூபிக்கிறது.